பொருளாதார தீர்மானத்தை முன்மொழிந்து பேசுபவர் தமிழ்நாடு காங்கிரசின் ஊடகத்துறையினுடைய அமைப்பாளர் தலைவர் திரு ஆனந்த் சீனிவாசன் அவர்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மாணிக்கம் தாக்கூர் அவர்களே, ஏஐசிசி செக்ரட்டரி குலாம் மீர் அவர்களே, ஆல்வா அவர்களே, முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்களே, பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் அவர்களே, எம்எல்ஏஸ் அவர்களே, இன்னைக்கு என்ன பேச சொன்ன தலைப்பில் இந்தியாவின் பொருளாதாரத்தை பற்றி பேச சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு 24 மாசத்துல எலெக்ஷன் வரப்போறதாக நம்ம தலைவர் சொன்னாரு. அதை நம்ம ஜெயிச்சு ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்கணுங்கிறது தான் நம்மளோட கோரிக்கை. இதுக்கு கை கொடுக்க போவது நிர்மலா சீதாராமன் அவர்கள் நடத்தி வர வழியில இந்த எக்கானமியை அவங்க நடத்துகிற விதம். ரூபாயின் மதிப்பு தினம் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. 96 ரூபாய்க்கிட்ட ஒரு டாலர் 96 ரூபாய் ஆயிடுச்சு. நம்ம முக்காவாசி பொருட்கள் தினம் யூஸ் பண்றது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்கிறது. நீங்க கார்த்தால ஆரம்பிச்சு சாயங்காலம் முடியறதுக்குள்ள 60% நீங்க யூஸ் பண்றது எல்லாமே வெளிநாட்டிலேருந்து கொண்டு வர பொருட்கள் தான். அதனால ரூபாயின் மதிப்பு குறைய குறைய விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்தில் இந்தியாவில் இந்த வாட்டி மான்சூன் ஃபெயில் ஆகி எல்னினோங்கிற எஃபெக்ட்னால எல்லா அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸோட பிரைஸும் ஏறி இருக்கு. சக்கரை விலை வரலாறு காணாத அளவுக்கு போயிடுச்சு. இந்த வாட்டி நேற்று ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க, இது மாதிரி சர்க்கரையை நம்ம வெளிநாட்டிலேருந்து கொண்டு வரணும்னு. 30 வருஷம் கழிச்சு முதல் வாட்டி இந்தியா சர்க்கரையை இம்போர்ட் செய்ய போகுது. நம்ம ஊர் தான் பிரேசிலுக்கு அப்புறம் சர்க்கரையை எக்ஸ்போர்ட் பண்ணுற ஊர். இதே சமயத்தில் இந்த சுகர் கேன்லேருந்தும் மெய்ஸ்லேருந்தும் அரிசியிலேருந்தும் எத்தனால ரெடி பண்ணி அதை நான் பெட்ரோலில் கலக்கிறேங்கிறாங்க. இங்கே சர்க்கரையே இல்லை, எங்கேருந்து எத்தனால் கொண்டு வர போகிறாங்க? தண்ணியும் இல்லை. அதனால இப்போ வரப்போகிற ஃபெஸ்டிவல் சீசனில் உங்களுக்கு எல்லா விலைவாசியும் ஏறும். இனிப்பு காரம் எல்லா விலைவாசியும் ஏறுறதை நீங்கள் பார்க்க போறீங்க. வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப கஷ்டம். மாண்புமிகு மன்மோகன் சிங் காலத்தில் உங்கள் பசங்க காலேஜ்லேருந்து படித்த உடனே ஐடி டிபார்ட்மெண்ட்டில் உடனே வேலை வாய்ப்புங்கிறது ஈஸியாக கிடச்சிட்டு இருந்தது. இப்போ ஒரு 1.5 வருஷமாகவே ஐடியில் ஆள் எடுக்கிறத நிறுத்திட்டாங்க. இப்போ ஆள் எடுக்கிறத மட்டும் நிறுத்தலை, இருக்கிறவங்களையும் வேலை விட்டு அனுப்புகிறாங்க. உங்களை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா பல 100 பேருக்கு மேலே வேலை வாய்ப்பு போயிடுச்சு. 40-45 வயசில் வேலை போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்க போகுது. இப்போ காலேஜில் படித்து வெளில வரவங்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது கிடைக்க போகிறதில்லை. டெல்லியில் ஜந்தர் மந்தரில் நடந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி கரப்பாம்பூச்சி பார்ட்டி நீங்கள் சொன்னது இதை தான் வெளிப்படுத்துது. யங்ஸ்டர்ஸுக்கு இன்னைக்கு ஜென்ரேஷன் ஜிங்கிறவங்களுக்கு, ஜென்சி நம்ம சொல்றவங்களுக்கு காலேஜுக்கு போய் படித்து வெளில வந்தா எந்த வேலை வாய்ப்பும் கிடையாதுங்கிறது அவங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. அதே சமயத்தில் நீட், கவர்மெண்ட் எக்ஸாம் இது மாதிரி பேப்பர்களை லீக் பண்ணிட்டு முன்னாடியே சீட்டுகளை டிசைட் பண்ணிடுறாங்க. இது முதல் வாட்டி நடக்கிறது இல்லை. போன வாட்டி குஜராத்தில் இந்த பேப்பர் லீக் நடந்தது. வேலை வாய்ப்பு இல்லை. அவங்க அம்மா அப்பா சம்பாதிச்சோட முதல் ஜெனரேஷன் அவங்களோட கம்மியாக சம்பாதிக்க போகிற ஜெனரேஷன் இவங்க. அதனால தான் தெருவில் இறங்கி இருக்கிறாங்க. தலைவர் ராகுல் காந்தி நடத்துகிற சாத்ரோங் கி கூஞ்ச் அப்படிங்கிற ப்ரோக்ராமில் ஒரு ஊர்லேயும் லட்சக்கணக்கான மக்கள் வராங்க. காங்கிரஸ் உத்தரப்பிரதேசில் இல்லவே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இலாகாபாத்தில் போன வாரம் நடந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான யூத் வந்து ராகுல் காந்தியோட மீட்டிங்க்கு வந்தாங்க. நாளைக்கு பூனால ஒரு சாத்ரோங் கி கூஞ்ச் ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஒன்லி மகிழர்களுக்கு மட்டும், லேடிஸ் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி அவர் தலைப்பில் பண்ணியிருக்கிறார். பாம்பே, பூனா இந்த இடத்துல லட்சக்கணக்கான யங் கேர்ள்ஸ்
வரப்போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அமித்ஷா தேவேந்திர ஃபட்னவிஸ்ட சொல்லி ப்ரொஹிபிட்டரி ஆர்டர் இப்ப ரூல்ஸை மாத்திட்டாங்க. எங்க காலத்துல அதை செக்ஷன் 144 போட்டு 4 பேர் கூட அந்த இடத்துல சேரக்கூடாதுங்கிற ஆர்டரை போட்டிருக்காங்க. நாளைக்கு நம்ம தலைவர் அங்க போறாரு. நேற்று நடந்த காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங்ல இதே சாத்திரோம் கி கூஞ்ச், அதாவது ஏழை மாணவர்களின் குரல் அப்படிங்கிற ப்ரோக்ராம் 800 ஊர்ல நடக்க போறதா சொல்லி இருக்கிறாங்க. இது எல்லாமே என்ன பிரதிபலிக்குதுன்னா, அடுத்த 2-3 வருஷத்துக்கு காலேஜில் படிச்சுட்டு வெளில வரவங்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது கிடையாது. அடுத்தது, இந்த அரசாங்கம் முதல் 7 கார்ப்பரேட் நம்ம கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல A1 A2 அப்படிங்கிறாங்க. நான் அதை மாத்தி A1 to A7 போட்டுக்கங்க. 7-8 கார்ப்பரேட்டுகளுக்கே எல்லா கான்ட்ராக்டும், எல்லா சலுகையும், எல்லா பேங்க் லோனும் இவங்களுக்கே கொடுக்கப்படுது. இதனால சிறு தொழில் செய்யறவங்களுக்கு பல கஷ்டங்கள். தமிழ்நாட்டில் நம்ம வெஸ்டர்ன் தமிழ்நாட்டு கோவை மாவட்டத்தில் திருப்பூர், கோவை, ஈரோடு, கரூர் இந்த ஊர்ல எல்லாமே சிறு தொழிலும் செய்யறது தான் மேக்சிமம் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறது. இவங்களுக்கு சரி உரிய கடனை சமயத்தில் பேங்க் கொடுக்கறது இல்லை. வரவேண்டிய பணம் ஒழுங்கா திரும்பி வர்றது கிடையாது. இப்போ இந்த ஈரான் அமெரிக்கா போர்னால வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறதுக்கும் வழி இல்லை. பல சிறு தொழில்கள் முதல்ல டிமானிட்டைசேஷன், அதுக்கப்புறம் தவறான ஜிஎஸ்டி பாலிசினால இழுத்து மூடப்பட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் கடையை திரும்பி திறக்கவே முடியல. அங்க கிடைக்கிற வேலை வாய்ப்பு கூட மக்களுக்கு இப்ப கிடைக்கிறது கிடையாது. ஆகையானால இது அடுத்த 2 வருஷத்துல இது சரியா போயிடுங்கிற நம்பிக்கை யாருக்குமே இல்லை. இன்னும் மோசமா தான் போகுது. நீங்க ஒத்தொத்தரும் இதை கொண்டு போய் ஒரு வீட்லையும் இதை சேர்த்து மத்திய அரசாங்கத்தின் தவறான பாலிசிஸ்னால தான் இது மாதிரி ரூபாவோட மதிப்பு சரிஞ்சிருக்கிறதும், பணக்காரர்கள் கார்பரேட்டுகளுக்கே எல்லா சலுகையும் கொடுக்கறதுனால சிறு தொழில் மூடுறதுனாலையும் இதனாலேயே இவங்க வாய்ப்புகள் கிடைக்காம போகுதுங்கிறத எடுத்து சொல்லணும். இப்போ சர்க்கரைக்கே வழி இல்லாத போது எத்தனால கலக்கணுமாங்கிற கேள்வி வருது. எத்தனால்னால பல வண்டிகள் ரிப்பேர் ஆகி நிற்குது. இந்த பெட்ரோல் போடுற வண்டிகள் நின்று நிற்குது. இது மாதிரி சமயத்தில் எத்தனால கலக்கணுமா, எத்தனால ப்ரொடியூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நிதின் கட்கரிங்கிற ஒரு அமைச்சரின் பசங்க நடத்துகிற ஒரு கம்பெனிக்காக நீங்க எத்தனை நாடு ஃபுல்லா இருக்கிற எல்லா பெட்ரோல் வண்டியிலையும் எத்தனால கலக்கணுமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதனாலதான் நம்ம ஒரு ஒயிட் பேப்பர் கேட்கிறோம். எத்தனால் யார்கிட்டேருந்து வாங்குறீங்க, எவ்வளோ வாங்குறீங்க, எவ்வளோ மிக்ஸ் பண்றீங்க, அதனால எவ்வளோ சேவிங்ஸ் இருக்குன்னு. பெட்ரோல் விலை குறைஞ்சதுன்னு நீங்க பெட்ரோல் விலையை குறைக்கிறதுக்காக 20% எத்தனால் மிக்ஸ் பண்றீங்கன்னா பெட்ரோல் விலை குறைஞ்சிருக்கணும். ஆனா கோவிட் காலம் முடிஞ்சதுலேருந்து பெட்ரோலின் விலை 100 ரூபாயை தொட்டிடுச்சு. கச்சா எண்ணெய் விலை இறங்கினாலும் நம்மளோட பெட்ரோல் விலை இறங்கல. பல மாசங்கள்ல $40 வரைக்கும் பெட்ரோல் விலை இருந்தது. இந்த கணக்கு வழக்குகளை கரெக்டா கொடுத்தாதான் நம்மளுக்கு எது உண்மை எது பொய்ன்னு புரியும். 2029 எலெக்ஷனுக்கு நம்மளுக்கு பெருசா பேசும் பொருளா இருக்க போறது நம்ம மக்கள் படுற பொருளாதார கஷ்டங்கள். இந்த பொருளாதார கஷ்டங்களை நீங்க எடுத்து ஒரு ஊர்லயும் சொன்னீங்கன்னா நம்ம வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.